மனிதர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். இந்த ஏராளமான அருட்கொடைகளை பொறுத்த வரைக்கும் பட்டியல் போடவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் பட்டியலிட்டீங்கன்னா உங்களால் எண்ணி முடிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படி இருக்கும்போது அதில் ஈமான் மிக முக்கியமானது, உடல் ஆரோக்கியம், பாதுகாப்பான சூழல், இது நிறைய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா குழந்தை பாக்கியங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த குழந்தை பாக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைகளுக்கு பல பருவம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கை குழந்தையாக இருப்பாங்க, அதுக்கு ஒரு மாதிரி வளர்ப்பு இருக்கும். சிறுவர்களாகிடுவாங்க, படிப்படியாக வளருவாங்க. ஒரு 3 வயசு சிறுவருங்குவோம், 4 வயசு சிறுவருங்குவோம், ஒரு 10 வயசு வரைக்கும் சிறுவருங்கிற அந்த அளவில் இருப்பாங்க. ஒரு 15 வயசு 16 வயசு ஆகும்போது வாலிபர் ஆகிட்டாங்க, இளைஞர் ஆகிட்டான்னு சொல்லுவோம். ஒரு 50 60 முதியவர் ஆகிட்டாங்க. இது பல கட்டங்களாக இருக்குது. அப்போ இந்த பல கட்டங்கள் இருக்கும்போது இளமை பருவம் இருக்குதுல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பருவம். இளமை பருவத்தில் ஒரு விஷயத்தை சரி கண்டாங்கன்னா அந்த சரி கண்ட விஷயத்தை ஆர்வமாக செயல்படுத்துவாங்க. அப்போ ஆர்வமாக செயல்படுத்தக்கூடிய விஷயம்தான் இளமை. அதனால் இளமை பருவத்தை தான் அரசியல்வாதிகளும் தேர்வு பண்ணுவாங்க, இளைஞர்களை தேர்வு பண்ணுவாங்க. அதே மாதிரி சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர் மன்றத்தில் யார் ரொம்ப வீரியமாக செயல்படுவாங்க? வீரியமாக செயல்படுறவங்கெல்லாம் பார்த்தா இளைஞர்கள் தான். அப்போ முதியவர்கள் யாரும் செயல்பட மாட்டாங்க. 60 வயசுக்காரு போய் வீரியமாக செயல்படுவார் ரசிகர் மன்றத்தில்? அப்படி செயல்பட மாட்டாங்க. அப்போ இளைஞர் அணி இதில் இருக்கும், அரசியலில் இருக்கும். அப்போ இளமை பருவத்தில் நம்ம குழந்தைகளுக்கு சரியான விஷயத்தை பதிவு செய்யணும். இதை சொல்லுவாங்களே இன்றைக்கி ஜென்சி அப்படிங்குவாங்கள்ல, ஜென்சி ரொம்ப முக்கியமானது, ஜென்சி முக்கியமானதுங்குவாங்க. அப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரை இளமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. நிறைய ஹதீஸ்கள் அதெல்லாம் இருக்குது. அப்போ இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இளைஞர்கள் எடுத்துக்குவோம். 1960களில் இளைஞராக இருந்தவங்க எப்படி இருந்தாங்க? திமுகவுக்கு ஆதரவு. அந்த காலகட்டங்களில் 70 அதிமுக. ரசிகர் மன்றங்கள், எம்ஜிஆர் இருந்தால் எம்ஜிஆர், சிவாஜினா சிவாஜி, ரஜினி, கமல், இப்படி ரசிகர் மன்றங்களை வச்சுக்கிட்டு இப்படியே போயிட்டாங்க. அன்றைய பெற்றோர்களின் பொறுப்பின்மை. அன்றைய காலகட்டத்தில் 1960களில் 1970களில் பெற்றோர்களாக இருந்தாங்கல்ல, அன்றைய காலகட்டங்களில் ஒருத்தருக்கு வயசு ஒரு 20 வயசு இருக்கும், 25 வயசு இருக்கும், ஒரு 15 வயசு இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் மார்க்கத்தை போதிச்சாங்களா? அன்றைய பெற்றோர்கள் கிடையாது. ஏன்டா குர்ஆன் கையில் இல்லை, ஹதீஸ் கையில் இல்லை. நபிசுல்லா தான் சொல்கிறாங்களே, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிங்க. நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிங்க. ஒரு ஆட்சியாளர் குடிமக்களுக்கு பொறுப்பாளி, அல்லாஹ் விசாரிப்பான் மறுமையில். அதே மாதிரி கணவனுடைய வீட்டாருக்கு பெண் பொறுப்பாளி. இந்த மாதிரி ரசூல்லா ஒரு பொறுப்பை பற்றி பேசுகிறாங்க. இந்த பொறுப்பை எல்லாம் உணராத சமுதாயமாக இருந்ததன் விளைவு அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி, நடிகர்களுக்கு பின்னாடி போகக்கூடிய சூழ்நிலை தான் பெருமளவுக்கு அன்றைய காலங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த சூழல் மாற்றப்பட்டுருச்சு. ஆனால் இன்றைக்கும் பெருசாக மாறலை. இன்றைக்கி வெவ்வேறு வகையில் வெவ்வேறு நடிகர்களுக்கு பின்னாடி, கட்சிகளுக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க இது குறித்து? நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட மறுமையில் இருப்பீங்க. யாரை அரசியல்வாதி இவரை நேசிக்கிறோம், ஒரு சினிமா நடிகர் இவரை நேசிக்கிறோம், அப்போ இவரை நேசித்தோம் அப்படின்னா நாம் இவங்களோட மறுமையில் இருப்போம். இது நிறைய ஹதீஸ்கள் நபிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது மறுமையில், அதாவது நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ மறுமையில் நீங்கள் அவங்களோட தான் இருப்பீங்க. இப்படி கருத்தில் நிறைய செய்திகள் இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு மனிதர் வராரு, அல்லாஹ்வின் தூதர் மறுமை நாள் எப்போது வரும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நபி சொல்கிறாங்க, மறுமைக்காக நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அல்லாஹ்வின் தூதர் மீதும் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அப்படியானால் நீ நேசித்தவரோட மறுமையில் இருப்பா, நீ யாரை நேசிக்கிறியோ அவங்களோட மறுமையில் இருப்ப அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ அனஸ்ரியில் சொல்கிறாங்க, இந்த செய்தியை கேட்டு நாங்கள் சந்தோஷம் அடைஞ்சோம், ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறோம், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள நேசிக்கிறோம், அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு நேசிக்கிறோம். இதனால் அவங்கள நேசித்த காரணத்தினால நாங்கள் மறுமையில் அவங்களோட இருப்போம். இதனால் இந்த செய்தியை நாங்கள் ரசூல்லா சொன்ன மாத்திரத்திலே நாங்கள் சந்தோஷம் அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயத்தின் நிலைமை எங்கே போகுது, எப்படி இருக்குது? யார் மேலே நேசம் கொண்டிருக்கிறோம், யார் மேலே பாசம் கொண்டிருக்கிறோம்? பெற்றோர்கள் எதை சொல்லி வளர்த்திட்ருக்குறோம்? ஒன்றுமே இல்லைங்க. 1960களில் பெற்றோர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதாவது இன்றைக்கி தர்ஜுமாக்கள் வந்திருக்குது, நபி வழி தொகுப்புகள் வந்திருக்குது,
மார்க்கத்தை தெரிந்து கொள்வதன் அம்சங்கள் நிறைய இருக்குது. யூடியூப்பில் நிறைய சேனல்கள் இருக்குது, புத்தகங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு அரசியல்வாதி பின்னாடி திமுக, அதிமுக, அதேமாதிரி தாவேகா இப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் போயிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதில் நம்ம பின்னுக்கு போயிட்டுருக்குறோம். அப்போ ஜென்சின்னு சொல்லிக்கிட்டு பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்று கூடுறோம் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஜென்சி பிரச்சனை என்ன ஆகுது, திமுகலையும் கொண்டு வந்து இளைஞரணின்னு சொல்லி போட்டு மீட்டிங் போட்டுருக்குறாங்க. தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கு காரணமே ஜென்சி தான் இப்படிங்கிற விஷயம் வந்த உடனே இவங்க இப்போ மீட்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. இதில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் இஸ்லாமிய போதிக்கூடிய வேலை யார் செய்கிறது? ஃபேஸ்புக்கை பயன்படுத்த முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்க? எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. வாட்ஸ்அப், தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எப்படி பயன்படுத்துகிறாங்க? மார்க்கத்துக்கு உட்பட்டு மார்க்க வளர்ச்சிக்கு மார்க்கத்துடைய அறிவு எனக்கு வளரணும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்படுறான்னு கிடையாது. எடுத்து அவங்களுக்கு என்ன விருப்பம், ஒரு கிரிக்கெட்டு, கேமு, சினிமா, பாட்டு, மியூசிக்கு ஏதோ ஒன்று போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டோம் அப்படின்னா இந்த ஜென்ஸ் இப்படி இருக்குதா, இந்த தலைமுறை இப்படி இருக்குதா, இளைஞர்களை வச்சு என்ன செய்ய முடியும்? அப்போ இளைஞர்களை வச்சு தான் எழுச்சி ஏற்படுதுன்னு சொல்லி காஃபீர்கள் கூட விளங்கி வச்சுருக்கிறாங்க. காஃபீர்கள் கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா விளங்கி வச்சு இளைஞர்கள் நம்ம ஒன்றுபடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் இப்போ அரசியல் கட்சிகளும் தொடக்கப்பட்டிருக்கா இல்லையா? அது அதாவது பார்த்தீங்கன்னா சிஜேபின்னு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இதெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இது எதுக்கு நாம் சொல்கிறோம் அப்படின்னா முஸ்லீம் இளைஞர்கள் ஒன்றுபடணும், குரானின் அடிப்படையில் ஒன்றுபடணும், ஹதீஸின் அடிப்படையில் ஒன்றுபடணும். ஒன்றுபட்டோம்னா சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. இன்றைக்கி என்னன்னு கேட்டால் சமுதாயத்தில் சரியான தலைவர்கள் இல்லை, நீதமான தலைவர்கள் இல்லை, நேர்மையை பேசக்கூடியவங்க கிடையாது. பதவி ஆசை, வெறுமனே பதவி ஆசை. ஏதோ ஒரு கட்சியில் இருக்க வேண்டியது, இந்த கட்சிக்கு போனால் பதவி கிடைக்குமா, போக வேண்டியது. விடுதலை சிறுத்தைகளில் போனால் பதவி கிடைக்கும், அங்கே போக. முஸ்லீம்களை சொல்கிறோம். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இஸ்லாமிய எழுச்சி எப்படி ஏற்படும், எப்போ ஏற்படும்? அப்போ இஸ்லாமிய இளைஞர்களுக்கு குரானை கையில் கொடுக்கக்கூடிய வேலையை ஒன்றிணைஞ்சு செய்யணும். இதுக்கு தடைக்கல், பெரிய தடைக்கல் உலமாக்கள் பெரிய தடைக்கல்லாக இருக்கிறாங்க. இஸ்லாமிய எழுச்சி, உண்மையான எழுச்சி இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்படின்னா தடையாக இவங்க தான் இருக்கிறாங்க. குரானை கொடுக்கவே மறுக்கிறாங்க. குரான் புரிய மண்டையில் பதிவு பண்ணி குரானே படிக்க விடாமல் செய்கிறாங்க. இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு படித்தாங்கன்னா நல்ல விதமாக புரியும், இணைஞ்சு எல்லாம் செயல்படலாம். இணைஞ்சு செயல்படும் போது ஒருத்தருக்கு கல்வி இருக்கும், ஒருத்தருக்கு உடல் ரீதியான ஆற்றல் இருக்கும், ஒருத்தர் பொருளாதார ரீதியான வலிமை இருக்கும். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நம்ம குவியும் போது நம்மளுடைய சக்தியை சரியான விஷயத்துக்காக நம்ம செயல்படுத்தும் போது எவ்வளோ பிரயோஜனம் ஏற்படும். முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை, முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கும் குரான் ஹதீஸை நிலைநாட்டுவதன் மூலமாக மிகப்பெரிய நன்மை அவங்க அடைவாங்க. அப்போ இந்த நன்மை ஏன் அடைய முடியல? முதல்ல நாம் சரியாகவே இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, பெற்றோர்களுக்கு சரியான தீன் தெரியவே மாட்டேங்குது, குரானை கையில் எடுக்க மாட்டேங்கிறோம், புரிய மாட்டேன். திருப்பி நம்ம ஏன் அதை பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம்னா இன்றைக்கி அல்லாஹ்வுடைய ஒரு விதையை போடுறோம், அந்த விதை பிற்காலத்தில் வளரும் போது குரான் புரியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கொண்டு வரும்போது அதுக்கு நம்மளுடைய பேச்சுக்கள் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இது பேசின மாத்திரத்திலேயே ஆமாம் குரான் புரியும் சொல்லி கையில் எடுக்க மாட்டாங்க. பின்னாடி வரக்கூடிய ஒரு தலைமுறை அல்லாஹ்வுடைய கண்டிப்பாக கையில் எடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் முட்டி மோதி பார்த்துட்டு எங்கேயும் தீர்வு வரல அப்படிங்கும்போது இப்போ ஜென்சி கூட்டமே, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படி கூட்டம் கூடனோட தீர்வு கிடைச்சிருமா? தீர்வு கிடைக்காது. அப்போ எல்லாம் முட்டி மோதி பார்ப்பாங்க, எங்கேயுமே தீர்வு. கூட்டம் கூடுவோம், நம்ம என்ன நோக்கத்துக்காக கூட்டம் கூடணுமோ அந்த நோக்கம் நிறைவேறாது. அப்போ எங்கே தீர்வு நோக்கி எங்கே போவாங்க? எங்கேயுமே வழி பிறக்காது. அப்போ இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழலை தான் அல்லாஹ் உருவாக்குவான். அப்போ உருவாக்கும் போது குரான் தானே இஸ்லாம், நபி வழி தான் இஸ்லாம், அதை படிக்கக்கூடிய மக்களாக மாறுவாங்க. அதுக்காக தான் நம்ம திருப்பி இந்த விஷயத்தை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஒரு விதையை போட்ட உடனே அது உடனே பெரிய ஆலமரமாக வராது, ஒரு கால அவகாசம் தேவை. அப்போ அந்த கால அவகாசம் தேவையான விஷயத்தை உணர்ந்து தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா குரான் புரியாதுங்கிறது நீண்ட நெடிய காலமாக பதிவு பண்ணிட்டாங்க. அது உடனே உடைக்க முடியாது, அது உடைக்கிறது கால அவகாசம் தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி கால அவகாசம் வரும்போது குரானை கையில் எடுக்கும்போது
அது வந்து பெரிய அளவுக்கு தீர்வை தரும். இந்த ஜென்சி சமுதாயத்துக்கு நம்ம வழிகாட்டக்கூடிய நிலைமையில இருக்கணும்னா ஒன்றிணைஞ்சு செயல்படக்கூடிய மக்களாக இருக்கணும். அது உலமாக்களும் முன்னாடி வரும்னு அன்பா நம்ம கேட்டுக்கிறோம்.